மனம்ன்றது பல அடுக்கில் இருக்குது. நாம் யோகத்தில் இதுக்கு 16 அடுக்காக பார்க்குறோம். இன்றைக்கி நாம் நாகர்கோயிலில் அது 4 பண்ணிடலாம். 4 போது தானே. இந்த 4 அடுக்கன் என்னென்னா, இதுக்கு புத்தி, அகங்கார, மனஸ், சித்தன்னு சொல்லுவோம். புத்தி என்ன, நம்ம காரண அறிவு. காரண அறிவுன்னா என்ன பண்ணுதுன்னா, எதே கொடுத்தாலும் அது 2 பண்ணி பார்க்குது. பிரித்து பார்க்கணுன்றது நோக்கம் காரண அறிவுக்கு. என்னத்துக்கு காரண அறிவு செயல்படணும்னா 2 இருக்கணும். ஒன்றே இருந்தால் காரண அறிவு செயல்படாது. இதனால காரண அறிவு என்ன பண்ணுது, என்ன கொடுத்தாலும் பிரித்து பார்க்குது. இது ஒரு மாதிரி புத்தி. பொருள் தன்மை புரிஞ்சுக்கணுன்னா இது ஒரு வழி. ஆனால் பொருள் தன்மைக்கு அப்பாற்பட்டது இதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தி பிரயோஜனம் பண்ணாது, பிரயோஜனத்துக்கு வராது. என்னத்துக்குன்னா, இந்த புத்தி செயல்படணுன்னா நம்ம மனசில் எந்த விதமான ஞாபகம் இருக்குதோ அதை வச்சு தான் இது செயல்பட முடியும். இது வரைக்கும் நம்ம ஐப்புலங்கள் மூலமாக என்னென்ன உள்ளே எடுத்துருக்குறோமோ அந்த ஒரு விஷயம் வச்சு தான் இந்த புத்தி செயல்படுது. அது மட்டும் இல்லை, இந்த அகங்காரன்றது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி. நமக்கு எது கூட அடையாளம் வந்துடுச்சோ நம்ம புத்தி அது கூடயே சுற்றுது. இதனால தான் ஒன்றா இருக்கிற படைத்தல் இவ்வளோ விதமாக பிரிச்சிருக்கிறோம். என்னத்துக்குன்னா, ஒருத்தருக்கு ஒரு அடையாளம். நான் அண்ணா என் புத்தி ஒரு மாதிரி ஓடுது, பெண்ணன்னா இன்னொரு மாதிரி ஓடுது, மதம், குலம், ஜாதி, தேசம் இப்படியே பிரித்து போயே இருக்கிறோம். எதே ஒரு அடையாளம் எடுத்தால் நம்ம புத்தி அதுக்கு சுற்றி தான் வேலைப்படுது, செய்யுது. அதை தாண்டி வேலை செய்யாது. இதனால் இந்த அகங்காரம்ன்றது நாம் கொஞ்சம் நமக்கு தூரமாக வச்சுக்கணும். அடையாளம் இல்லாமல் நம்ம வேலை செய்ய முடியாது உலகத்தில். ஆனால் நாம் சும்மா இங்கே உட்காந்தா அடையாளம் எல்லாமே சும்மா ஒரு உயிரை உட்காந்துக்கலாமா? சும்மா இங்கே உட்கார்ந்தப்போ எந்த அடையாளம் இல்லாமல் சும்மா உட்காந்துக்கலாமா? ஒரு உயிராக தான் தூங்குனீங்கன்னா உயிராக தானே தூங்குறீங்க. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த தேசம், ஆணு பெண்ணுன்னு கூட தெரியலையே தூக்கத்தில். இப்போ கூட அப்படி உட்காந்துக்கலாமா? கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் அப்படி உட்காருது எப்படின்னு புரிஞ்சிடுச்சுன்னா இதுக்கு நம்ம தியானம்னு சொல்லுவோம். எந்த அடையாளம் இல்லாமல் சும்மா இங்கே உட்காந்திங்கன்னா உயிருடைய தன்மை புரிஞ்சிடும். இப்போ உயிர் தன்மையே புரியல, அடையாளமே உயிர்னு நினச்சிட்டோம். நாம் எந்த அடையாளம் எடுத்தோமோ, ஏதோ ஒரு சமூகத்தில் வளர்ந்ததுனால ஏதோ ஒரு அடையாளம் எடுத்தோம், அந்த அடையாளமே உயிர்னு நினச்சிட்டோம். அதுக்காக உயிர் விடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ இந்த மனம்னு சொன்ன நாம் இந்த புத்தி, இந்த அகங்காரம், மனஸ்ன்றது ஒரு பிரம்மாண்டமான ஞாபக சக்தி. இது நமக்கு விழிப்புணர்வாக ஞாபகம் இருக்கும் விஷயம் மட்டுமில்லை, நம்ம விழிப்புணர்வில் இல்லாதது எவ்வளவோ நம்ம ஞாபகத்தில் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் ஆணாக இருந்தால் இது ஆணாக மாறிக்குது, பெண்ணாக இருந்தால் பெண்ணாக மாறிக்குது. ஒரு மாடு கொடுத்தா அந்த வாழைப்பழம் மாடாக மாறிக்குது. அப்படின்னா இது ரொம்ப புத்திசாலியான வாழைப்பழமாக தெரியுது நமக்கு. வாழைப்பழத்துக்கு புத்தி இருக்குதா இல்லை எங்கே இருக்குதா? இப்போ இதுக்குள்ளே ஒரு ஞாபக சக்தி இருக்குது. எந்த உணவு போட்டாலும் இது இந்த மாதிரி உருவா மாறுது, அந்த மாடுக்குள்ளே போட்டால் அந்த மாதிரி உருவா மாறுது. என்னத்துக்கு? அதுக்குள்ளே ஒரு ஞாபக சக்தி இருக்குது. இப்போ ஏதோ நாம் விஞ்ஞானத்தில் இதுக்கு ஜெனட்டிக் மெமரின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அடிப்படையாக இது ஒரு ஞாபக சக்தி. அதுக்கு மேலே ஒரு எவல்யூஷனரி ஒரு பரிமாணத்து ஒரு ஞாபகம் இருக்குது. இப்படி பல விதமான 8 விதமான ஞாபகங்கள் நம்ம மனசில் இருக்குது. இந்த ஞாபக சக்தினால தான் நம்ம புத்தி செயல்படுது பல விதமாக. இது தாண்டி சித்தான்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த சித்தான்றதுல எந்த விதமான ஞாபக சக்தி இல்லை. இது ஒரு அடிப்படையான எந்த விதமான ஞாபக சக்தி இல்லாத ஒரு அறிவு இல்லை ஒரு இன்டெலிஜென்ஸு அடிப்படையாக இருக்குது. இது
எப்போ ஞாபக சக்தின்றது என்னன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எதுக்கு இந்த மனிதன், இந்த தனி மனிதன் இப்படி இருக்கிறான்னா, இவனுக்கு ஒரு விதமான ஞாபக சக்தி. பக்கத்தில் இருக்கிறவங்க என்னத்துக்கு வித்தியாசமாக இருக்கிறாங்க, அவருக்கு இன்னொரு விதமான ஞாபக சக்தி. எதுக்கு இன்னொரு உயிர் மாடாக இருக்குது, ஆடாக இருக்குது, காக்காவாக இருக்குது, அதுக்கு இன்னொரு மாதிரி ஞாபக சக்தி. எந்த மாதிரி ஞாபக சக்தி இதுக்குள்ளே சேர்ந்துருக்குதோ அந்த மாதிரி உயிராக நாம் இப்போ செயல்பட்டுருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இந்த ஞாபக சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்திசாலித்தனம் நமக்குள்ளே இருக்குது. நாம் யோகத்தில் என்ன சொல்கிறோம்னா, இந்த சித்தன்ற தன்மை கூட நமக்கு தொடர்பு வந்துடுச்சுன்னா, எது தெய்வீகம்னு சொல்கிறோமோ அது நம்ம அடிமையாயிடுமா. என்னத்துக்குன்னா, நாம் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டாம்னு எனக்கு தேவையில்லை, சும்மா நடக்குது. நம்ம காரணருக்கு அப்பாற்பட்ட நிலையில் நம்ம வாழ்க்கை தானாகவே நடக்குது. ஆனால் இந்த மாதிரி நிலைக்கு நாம் வரணும்னா முதல்ல இப்போது மனம்ன்றது அமைதியை வச்சுக்கிறதே தெரியல, ஆனந்தமாக வச்சுக்கிறதே தெரியல. இப்போது சித்தம் மனசு எல்லாமே வராது இதுக்குள்ளே. அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறதுன்னு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதே வரல இப்போ மக்களுக்கு. சும்மா ஒரு இடத்துல அமைதியாக உட்கார தெரியல, அமைதியே எல்லாத்துக்கும் உயர்ந்ததுன்னு போதனை வரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ நமக்கு எது இல்லையோ அது மெதுவாக ஸ்வர்க்கத்துக்கு ஏறிடும். 5 நாள் சாப்பிடலன்னா கடவுள் வந்து இங்கே நின்னா என்ன என்ன வேணும்? சாப்பாடு தானே வேணும். இது இப்படி தான். மனம்ன்றது நாம் சுகமாக வச்சுக்கலன்னா, இந்த மனம் ஆனந்தமாக வச்சுக்கிறது எப்படி நமக்கு தெரியலன்னா வேறு எந்த நோக்கம் வராது. அமைதியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது வாழ்க்கையில் பெரிய சவால் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லாதப்போ 5 வயசு குழந்தை இருக்கிறப்போ அமைதியாக ஆனந்தமாக இருந்தீங்களா இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே நல்லா நடக்குது. நீங்கள் எல்லாம் இதுவரைக்கும் பண்ணது எல்லாமே உங்கள் படிப்பு, தொழில், கல்யாணம், குழந்தை எல்லாமே உங்கள் நன்மைக்காக தானே பண்ணீங்க. ஆனால் ஒன்றும் இல்லாதப்போவே ஆனந்தமாக இருந்தீங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு சிரிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு உங்களுக்கு. இப்போது அது சரி சத்குரு, ஆனால் நம்ம வீட்டில் இது ஒரு பிரச்சனை இருக்குது, இது ஒன்றும் போயிடுச்சுன்னா நான் ரொம்ப ஆனந்தமாக தான் இருப்பேன். ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது, அது போயிடுச்சுன்னா அடுத்த பிரச்சனை தயாராக இருக்கும் எப்பவுமே. பார்த்துருக்கீங்களா? பிரச்சனை எல்லாமே க்யூவில் தானே நிற்கிது, ஒன்றும் வராது, க்யூவில் நிற்கிறாங்க. ஒரு பிரச்சனை தீஞ்சிடுச்சுன்னா அடுத்தது ரெடியாக இருக்குதா இல்லையா? இருக்குதா? இப்போது ஆனந்தம் முதல் வரதா, பிரச்சனை இல்லாத நிலை முதல் வரதா? இப்படியே ஒரு நாள் நம்ம சங்கரன் பிள்ளை ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் அவர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணாங்க. அவர் எல்லாமே ஒரு சின்ன பார்ட்டி போட்டாங்க. லோக்கல் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டாங்க நாகர்கோவிலில். அவர் எல்லாமே உணவெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. இவர் உட்காந்து சும்மா பீர் குடிச்சுக்கிறாங்க. அவர் எல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்துருக்குறாங்க. ஒரே பேச்சு, விவாதம் ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பத்தில் பேச்சு ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் விவாதம் தானே. விவாதம் என்னன்னா, முதல் கோழியா முதல் முட்டையான்னு விவாதம் ஆரம்பிச்சிடுச்சு. பெரிய விவாதம் நடக்குது. ஆனால் சங்கரன் பிள்ளை ஒரு வார்த்தை இல்லாமல் சும்மா குடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தாங்க, இது என்ன ஒரு பேச்சு இல்லாமல் இப்படி உட்காந்துருக்குறியே, உனக்கு என்ன இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எது சொல்ல முதல்ல, கோழியா முட்டையான்னு கேட்டாங்க. சங்கரன் பிள்ளை இப்படி பார்த்து, நீங்கள் முதல் எது ஆர்டர் பண்ணீங்களோ அதுதானே வரும்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ சொல்லணும், எனக்கு முதல்ல ஆனந்தமான மனமா இல்லை பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா? ஆனந்தமான மனம் இருந்தால் எதே சூழ்நிலை வந்தாலும் நம்ம திறமைக்கு அனுசாரமாக நடத்துக்கலாம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு என்ன? வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, பல விதமான நிகழ்ச்சி இருக்குது, நடத்த தெரியல, மன சமநிலையா இல்லை, எது பார்த்தாலும் பயமாகுது, எது பார்த்தாலும் பிரம்மாண்டமாக தெரியுது. ஆரோக்கியமான உடல்,
ஆனந்தமான மனம், புத்துணர்வான உயிர் சக்தி, இது 3 இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவோ நிகழ்ச்சி வருது. நிறைய பேர் என்கிட்ட இப்படி வர்றாங்க, சத்குரு நமக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, எனக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது. ஐயோ, இதை முட்டாள், இது என்ன மாதிரி ஆசீர்வாதம்? என்னுடைய ஆசீர்வாதம் என்னன்னா எல்லாமே நடக்கட்டும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடக்கட்டும் தானே. நடக்கக்கூடாதா? யார் பெருக்கக்கூடாது, சாகக்கூடாது, ஒன்றும் நடக்கக்கூடாதா? நடக்கணுமா வேண்டாமா? இப்படியே ஒரு ரொம்ப பணக்காரர் ஒரு பெரிய வீடு கட்டினாங்க. வீடு கட்டினா நம்ம கலாச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு முறை இருக்குது. வீடு கட்டினா வீட்டுக்கு யாருனாலும் ஊரில் ஒரு யோகியோ ஒரு பெரிய குருவோ யாரோ இருந்தால் கூட்டிகிட்டு வரலான்னு. ஒரு யோகி ஊருக்கு வந்தாங்க. அவர் பார்த்து ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து கை காலில் கழுவி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி அவருக்கு உணவெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கணவன் மனைவி வந்து முன்னாடி நின்னாங்க. அப்போ யோகி கையெடுத்து என்ன சொன்னாங்கன்னா, முதல் உங்கள் அப்பா சாகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் சாகட்டும், அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை சாகட்டும். ஐயோ, இது என்ன ஆசீர்வாதம் கொடுவோன்னா, முதல் நம்ம அப்பா சாகட்டும், அதுக்கப்புறம் நாம், அதுக்கப்புறம் நம்ம குழந்தை, இது என்ன இது அனிஷ்டம்னு கேட்டாங்க. அதுக்கு யோகிக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இது என்ன, நான் எதோ தப்பு சொன்னேன்னா? முதல்ல உங்கள் அப்பா போய், அதுக்கப்புறம் நீங்கள் போய், அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை போனால் வாழ்க்கை எல்லாமே முறைப்படியாக தானே நடந்திருக்குது. அப்பாவுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லா இல்லை, நமக்கு முன்னாடி நம்ம குழந்தை போயிட்டாங்கன்னா நல்லாவே இல்லை. முதல்ல அப்பா போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நாம் போயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம குழந்தை போயிட்டாங்க. எல்லாமே வாழ்க்கை முறைப்படியாக நடந்திருக்கு தானே. இப்போ ஆனந்தமான மனம் என்றது ஏதோ வெளியே சூழ்நிலைனால என்ன வராது. நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ ஒன்றும் உங்கள் கையில் இல்லை. அந்த பசங்க ஆமாம் ஆமான்னு கற்றுக்குறாங்களே. இப்போ டைம் ஆகிடுச்சுன்னு அவர் அம்மா கைப்பிடிச்சி போடா டைம் ஆகிடுச்சு போடா ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் போகிறது தான் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. படுத்துக்கூடான்னா படுத்துக்கணும், காலையில் ரொம்ப தூக்கமாக இருக்குது எழுந்துக்கூடான்னு எழுந்துக்கணும், என்னென்ன விருப்பம் இல்லாமல் எல்லாமே செய்யணும். குழந்தையாக இருக்கிறப்போ ஓரளவுக்கு அடிமை தானே. அடிமையாக இருந்தாலும் ஆனந்தமாக தானே இருக்கிறோம். அடிமையாக இருந்தாலே ஆனந்தமாக இருந்தோம். இப்போ என்ன நமக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். இல்லை சத்குரு, நம்ம தொழிலை இப்படி, நம்ம மனைவி அப்படி, நம்ம கணவன் இப்படி, நம்ம மாமியார் அவரெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம மனம் எப்படி இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது தானே. இது ஆனந்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு யோகா. நம்ம மனம் எப்படி ஆனந்தமாக வச்சுக்கிறது? ஓ, எப்படி ஆனந்தமாக இருக்குது, வீடு சூழ்நிலை இப்படி இருக்குது, ஊர் சூழ்நிலை அப்படி இருக்குது, தொழில் அப்படி இருக்குது, நான் எப்படி ஆனந்தமாக இருக்குது? இது எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆனந்தமாக இருந்தீங்களா இல்லையா? நாம் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு கண்டிஷன் போட்டுக்கலாமா, கண்டிஷன் இல்லாமல் வச்சுக்கலாமா? நம்ம ஆனந்தத்துக்கு வெளியே 100 கண்டிஷன் வச்சுக்கலாமா, எந்த கண்டிஷன் வேண்டாமா? இது ஆனந்தமாக இருந்தால் வெளியே சூழ்நிலை நம்ம திறமைக்கு அனுசாரமாக நடத்துக்க முடியும். எதே சூழ்நிலை வந்தாலும் அது நான் சமாளிக்கிற ஒரு சக்தி, ஒரு சமநிலை நமக்கு இருக்குது. இப்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி மனிதர் கூட வாழணும்னு நினச்சிக்கிறீங்க? உங்கள் வீட்டில், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல,
ஆனந்தமான மக்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்பவுமே ஏதோ பாதிப்போடு இருக்கிறவங்க கூட இருக்கணும்னு நினச்சிக்கிறீங்களா? ஐயோ, இன்னும் என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? அப்படின்னா எல்லாருக்கும் அதே தானே விருப்பம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதே தான் விருப்பம், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அதே தான் விருப்பம், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அதே தான் விருப்பம், உனக்கு கூட படிக்கிறவங்க அதே தானே விருப்பம், உங்கள் டீச்சருக்கு அதே தானே விருப்பம், எல்லாருக்கும் அதே தானே விருப்பம். இந்த ஒரு சின்ன இது எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே நம்ம பார்த்தா ஆனந்தமாக இருக்கிறாங்கன்ற பார்க்குற மாதிரி பண்ணிடலாமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். நாம் என்ன பண்ணணும், காலையில் முழித்தோம் நாளைக்கு எதுக்கு ஆனந்தமாக இருக்க முடியலன்னா, இது ரொம்ப சீரியஸ் ஆகிட்டீங்க. சீரியஸாக நான் போய் சொன்னேன். நான் சீரியஸான என்ன அர்த்தம்? போகிறதுக்கு ரெடி ஆகுது உயிர். எதுக்கு இப்படி சீரியஸ் ஆகிட்டீங்கன்னா, இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி மண்டலம்ன்றது ஒரு சின்ன தூசி மாதிரி. அந்த தூசியில் இந்த பூமின்றது அதில் ஒரு மைக்ரோ தூசி. அந்த மைக்ரோ தூசியில் இந்த நாகர்கோயில்ன்றது சூப்பர் மைக்ரோ தூசி. அதில் நீங்கள் பெரிய ஆள். இது ஒன்றும் சாமானியமான பிரச்சனை இல்லை. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இவ்வளோ சூப்பர் மைக்ரோ தூசியில் இவ்வளோ பெரிய ஆள், இது கொஞ்சம் ஃபிட் ஆகாது. அதனால தலை வருது. எது பார்த்தாலும் தலை வெடிக்கிற மாதிரி ஆகுது. என்னத்துக்குன்னா, நான் இல்லாமல் பிரபஞ்சம் நடக்காதுன்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் இல்லாமல் நான் இல்லாமல் பிரபஞ்சம் நல்லா நடக்குமா இல்லையா? நடக்குமா இல்லையா? நடக்கும். கொஞ்சம் இதுக்கு நான் வச்சுருந்தா, நான் இருந்தாலும் நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லாவே நடந்துருந்தது. நான் போனாலும் நல்லாவே நடக்குது. இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று நல்லது செஞ்சு போகிறது தானே.